கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 15. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை நாம் படிக்க முடியும். ஒரு நாள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்கிறதான ஊருக்கு போகின்றார். அவர் அந்த கிராமத்துக்குள் நுழையும் பொழுது அங்கே எதிரே ஒரு மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் செய்வதற்காக கொண்டு வருகிறார்கள். அந்த கிராமத்தில் இருக்கின்ற வெகு ஜனங்கள் அவர்களோடு கூட வருகின்றார்கள். மத்தியிலே ஒரு பெண்மணி அழுது கொண்டு வருகின்றார். அது வேறு யாருமல்ல, அந்த மரித்து போன வாலிபனுடைய தாய். அது மாத்திரமல்ல, அந்த தாயானவள் ஒரு கைம்பெண்ணாக, ஏற்கனவே அந்த தாயானவர் தன்னுடைய கணவரை இழந்த ஒரு மகளாக இருக்கின்றார்கள். இதை பார்த்தவுடனே அவள் மேல் மனதுருகி, 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையின் அருகில் வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பிறகுதான் நாம் வாசித்த அந்த அற்புதமான மாபெரும் அதிசயங்களை உள்ளடக்கிய வசனம் சொல்லுகிறது, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மரித்தவனை அந்த ஊரை விட்டு வெளியே இருக்கிறதான கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு போகிறார்கள். எதற்காக கொண்டு போகிறார்கள்? மரித்து விட்டான், முடிந்து விட்டது, இனிமேல் இந்த சரீரம் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆகவே இந்த சரீரத்தை, மரித்து போன இந்த சரீரத்தை, ஒருவேளை அது யாராக இருந்தாலும், எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும், இனி அந்த சரீரத்தை எங்கள் கூட வைத்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த சரீரத்தை கொண்டு சென்று நாம் அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று கொண்டு போகிறார்கள். ஆனால் இங்கே நிகழ்கின்ற காரியம் என்னவென்றால், இயேசு அந்த தாயின் மீது மனதுருகி அந்த சுமந்து கொண்டு செல்லுகிறதான பாடையின் அருகிலே வந்து, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் மரித்து போயிருந்த, அதாவது இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் முடிந்து விட்டது என்ற நிலையில் இருந்த அந்த வாலிபன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மரித்து போய்விட்டான் என்றவன் எழும்ப முடியுமா? மரித்து போய்விட்டவன் அவன் உட்கார முடியுமா? மரித்து போனவன் அவன் பேச முடியுமா? முடியும். எப்பொழுது? யாரால்? நம்முடைய ஆண்டவரால். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் காரியங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருக்கிறது. நான் எவ்வளவோ முயற்சித்து விட்டேன், இதற்காக எவ்வளவோ நான் பாடுகளை பட்டு விட்டேன், இதற்காக நான் எவ்வளவோ காரியங்களை நான் இழந்தேன். ஆனால் இறுதி வரையிலும் இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலையே இல்லை. அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று, எப்படி ஒரு மரித்து போன ஒரு உடல் இனி அதை எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு வருகிறோமோ, அதே வண்ணமாக இன்றைக்கு கஷ்டப்படுகின்ற அநேக மக்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மை நோக்கி பேசும் பொழுது, அந்த பாடையிலே
கிளத்தப்பட்டிருந்ததான வாலிபனை பார்த்து, வாலிபனே நீ எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த மரித்து கிடந்த சரீரம் எழுந்தது, உட்கார்ந்தது, பேசத் தொடங்கினது. ஆம், அந்த வல்லமை இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பல நேரங்களிலே இப்படியாக என் வாழ்க்கை முடிந்துற்றது என்ற நிலைக்கு வந்திருக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நாயினியூர் விதவையினுடைய மகன் ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கின்றார். அடக்கம் செய்ய கொண்டு போகப்படுகின்ற மகன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்குமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தம்பித்து தடைபட்டு கிடக்கின்ற அநேக காரியங்களை கடவுள் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு அடிப்படை காரணம் நம்மீது அவர் மனதுருகின்ற ஆண்டவர். நம்மீது வைத்திருக்கிற அந்த மனதுருக்கம், நம்மீது வைத்திருக்கிற இரக்கம், நம்மீது வைத்திருக்கிற கிருபை நாம் ஒரு நாளும் நிர்கதியாய் நிற்பதை அது விரும்பவே விரும்பாது. ஆகவே நம்மை தேடி வந்து நம்முடைய சமாதான குலைச்சலுக்கான, பயம் நிறைந்த வாழ்க்கைக்கான எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்திவிட்டு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உயிரடைய செய்கின்ற ஆண்டவராக, மீட்டெடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இனி அவ்வளவுதான் என்ற நிலையிலே நீங்கள் எங்காவது இருப்பீர்களானால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித் தருகிறார், இல்லை இல்லை, அந்த இடத்தில் கூட என்னால் உயிர் மீட்சியை கொண்டு வர முடியும் என்று சொல்லி பயப்பட வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எந்த காரியமும் மாறுதலுக்கு உட்பட்டது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை நடப்பித்து காண்பிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, அவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட மாற்றங்களை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். கிருபை செய்தலும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட உயிர் மீட்சி உண்டாகும்படி ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை நீக்கும் சுவாமி. எப்படி ஆண்டவரே மரித்து போன சரீரம் இனி அவ்வளவுதான் என்ற நிலைக்கு வருகிறோமோ, அதே வண்ணமாக இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான நிலைகள் இருக்கிறது. ஆனால் அங்கேயும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை செயல்படும், அற்புதங்களை செய்வீர். அதற்காய் தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.